வேற யாரு இருக்கா? பயமா இருக்குங்க. என்னங்க உங்க பிரச்சனை? ஏங்க இப்படி பண்றீங்க? என்ன ஞாபகம் வச்சு இருக்கா? ஞாபகம் வச்சு இருக்கா? உன்னை விட அதிகமா உள்ளுக்குள்ள அழுதுகிட்டு இருக்கேன். அத வெளியே தெரியல. எல்லாரையும் காப்பாத்தணும் தாண்டி துடிக்கிற. முடியல. ஐயோ, நீயாவது புரிஞ்சுக்கடி. இந்த 3 hours தான் ஆக்டிவா இருப்ப. நம்ம குழந்தை மாதிரி அங்க பல குழந்தைங்க இருக்காங்கடி. ஸ்வேதா இருக்கா, ரவி இருக்கா, சீதா இருக்கா, சத்யா, ராஜி, சந்திரா, தேவி. நீ எத்தனை குழந்தைங்க தெரியுமா? கொத்து கொத்தா உயிரிடி. பொம்பளைங்க பெரியவங்க எத்தனை உயிரிடி. கடவுளே ஏதாவது பண்ணு. என்னங்க பண்ணணும் சொல்லுங்க. நீங்க ஏதோ சொல்ல வரீங்க, ஆனா உங்களால முடியல. அது தெரிஞ்சுக்க ஒரே வழி என் நர்சிங் ட்ரைனிங்ல சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் கேட்கறதுக்கு ஆமாண்ணா வலது கையாட்டுங்க, இல்லைன்னா அமைதியா இருங்க. உங்களுக்கு பிரச்சனையா? எனக்கு பிரச்சனையா? நம்ம குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனையா? நம்ம தெரிஞ்சவங்க யாருக்காவது பிரச்சனையா? வேற என்னதாங்க பிரச்சனை? பில்டிங் பிளாக் விளையாட பாப்பா. ஆமா சொல்றாருமா. ஐ ஜாலி. நீங்க வேலை செஞ்ச பிளாட்ஸ்ல ஏதாவது பிரச்சனையா? அங்க யாருக்குங்க பிரச்சனை? அங்க எல்லாருக்குமே பிரச்சனை. காப்பாத்தணுண்டி. சொல்லுங்க, யாருக்கு பிரச்சனை? ஏன்பா ஓடிக்கிற? பில்டிங் இடிஞ்சு விழ போதா? போராடினீங்களா? இதுக்குதான் பிளாட்டுக்கு போனீங்களா? இதுக்குதான் பைத்தியம் சொன்னாங்களா? இதுக்குதான் இவ்வளவு பண்ணீங்களா? நான் இருக்கேயா? ஆமா. இப்போ நீங்க வெளியே போனா பிரச்சனை. ஒரே பைத்தியம்னு நம்புது. போலீஸ் தேடுது. உங்களையும் குழந்தைய வீட்டுல விட்டுட்டு நான் போறேன். ஒருத்தர் விடாம எல்லார்கிட்டயும் சொல்றேன். நான் சொல்றேன். சார் நீங்க இந்த பில்டிங்ல இருக்கீங்களா? டெலிவரிக்கு வந்தேன் மேடம். சார் நீங்க இந்த பில்டிங்ல இருக்கீங்களா சார்? ஆமா சார், இந்த பில்டிங் இடிஞ்சு விழ போகுது சார். என்னம்மா சொல்ற? ஆமா சார், எல்லாரையும் வெளிய வர சொல்லுங்க ப்ளீஸ் சார். உனக்கு எப்படிமா தெரியும்? இங்க செக்யூரிட்டி வேலை பார்த்த அசோக் என்னோட ஹஸ்பண்ட் சார். அவர்தான் சொன்னாரு. அசோக் பொண்டாட்டியா நீ? பேச ஆரம்பிச்சிட்டானா? எப்படி சொன்னா? ஜாடையில சொன்னாரு சார். அத விடுங்க சார், எல்லாரையும் வர சொல்லுங்க சார். அட கத்தாதம்மா. இந்த ஃபிளாட்ல வயசானவங்க ஹார்ட் பேஷண்ட்ல இருக்காங்கம்மா. வா முதல்ல அசோக் போய் பார்க்கலாம் வா. சார் இப்ப அது முக்கியம் இல்ல சார், எல்லாரையும் வெளிய வர சொல்லுங்க. அட வாமா, வண்டில வந்து ஏறு. பாத்துக்கலாம் வா. முதல்ல அசோக் சார் பாப்போம் வா. சொல்றாருல. அசோக் வச்ச செவுத்த பூச வந்தது எவ்வளவு நல்லதா போச்சு பாத்தியா? இல்லனா இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லுங்க சார் ப்ளீஸ் சார். உனக்கு தெரிஞ்சதே தப்புன்னு நினைக்கிறேன். இதுல எல்லாருக்கும் சொல்ற? ஒவ்வொருத்தரா இப்படி எத்தனை பேர் தெரிஞ்சுப்பீங்க? எங்கடியாவா? நானே உங்களை காட்டி கொடுத்துட்டேன். ஏண்டா எங்க அண்ணனை பழி வாங்கி அவனை ஒண்ணு இல்லாம ஆக்கி அவன் இடத்துல ராஜா மாதிரி உட்காரலாம்னு அவன் பில்டிங்க தப்பா கட்டி அதுல பல பேர் செத்து அவன் மேல கேஸ் ஸ்ட்ராங் ஆகும்னு பிளான் பண்ணா நீ போய் அதை கண்டுபிடிச்சி எங்க அண்ணன் கிட்ட சொல்லி ஏண்டா இப்படி டார்ச்சர் பண்ற? அதை விட முக்கியம் அதை நான் தான் கட்டணும். எங்க அண்ணன் மேல எந்த தப்பு இல்லைன்னு உனக்கு தெரிஞ்சு போச்சு. இனி உன்னை விட்டு வைக்க முடியாது. எங்க அண்ணன் கதையை முடிச்சு பாடியை கொலாப்ஸ் ஆன பில்டிங்ல போட்டு போலான்னு பார்த்தா உனக்கு தெரிஞ்சு போச்சு. சரி நீ ஒரு பைத்தியம், உனக்கு பேச வராது நடக்க வராதுன்னு பிரச்சனை பண்ண மாட்டேன்னு பார்த்தா நீ அதை உன் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லி வச்சிருக்க.
இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாம இருக்கணும்னா உண்மை தெரிஞ்ச உங்க 2 பேரையும் முடிச்சாகணும். ஏண்டா என்னை இப்படி தேவையில்லாம கொலகாரனாக்க? அடி சுமாரு. உன்னை பார்த்தா எனக்கு கோபம் வரல, பாவமா தான் இருக்கு. காப்பாற்றணும்னு நினைச்ச பில்டிங் இடிஞ்சு அதுல உழப்போற அத்தனை சாவுக்கு நான் தான் காரணம்னு தெரிஞ்சும் ஒன்னும் பண்ண முடியாம இப்படி பொண மாதிரி கிடக்கிறியடா. பேச வராது, நடக்க வராது, கை கால் விளங்காது, ஆனா காப்பாத்த மட்டும் துடிக்கிற. ஹலோ, சொல்லுங்க சார். நானே வரேன் சார். சார் ஒரு 10 நிமிஷம் வந்துடுறேன் சார். இன்ஸ்பெக்டர் விஷயமா கூப்பிட்டுருக்காரு, நான் என்னன்னு பார்க்குறேன். நீ உங்களை முடிச்சு விட்டுரு. இவனை முடிக்கலாம் வேண்டியதில்லண்ணே. இவனே மண்டையில் அடிபட்ட பைத்தியம். இன்னும் 10 நிமிஷம் இப்படியே தொங்குனான்னு வை, கண்ணாமூலி பிதுங்கி வெளியே வந்து ரத்தம் மூளைக்கேறி வெடிச்சு தானே செத்துருவாங்க. எதுக்குன்னே ஒவ்வொருத்தராக கொண்டு எவிடன்ஸ் கிரியேட் பண்ணணும். சரி, ஏதாச்சும் பண்ணு. டேய் அண்ணே, அவன் சாகிறத நின்று வேடிக்கை மட்டும் பாருங்கடா. நான் அண்ணன் அனுப்பி போட்டு வந்தேன். கண்ணு செவந்துச்சுடா. கொஞ்ச நேரத்துல செத்துருவான் பாரு. போ, உன் புருஷன் சாவறத பாக்குறியா? ஏங்க உங்க டிஜிட்டல் மீட்டர் ரேஞ்ச் ஏறுது. இந்நேரம் உங்க கை இழுத்துக்கோ. தயவு செஞ்சு கையை இழுக்க விடாதீங்க. கையை சேர்த்து பிடிங்க, சேர்த்து பிடிங்க. பிடிங்க, எப்படியாவது கையை சேர்த்து பிடிங்க. மடக்க விட்டுறாதீங்க. கை இழுக்கலனா நர்வஸ் சிஸ்டம் படி வயிறு இழுக்கும். ரேடியல் மீடியன் நர்வஸ் இழுக்க வரலனா அப்டாமினல் நர்வஸ் இழுக்கும். அப்ப உங்க பாடி பெண்ட் ஆகும். அப்பதான் உங்க தலைக்கு ரத்தம் ஏறாது. அப்படிதான் அப்படிதான். பட் இவங்களால இந்த மாதிரி அப்நார்மல் பொசிஷன்ல லாங் டைம் ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதோட இவர் இப்படியே பத்துன்னு இருப்பாரா, ரத்தம் மண்டைக்கு ஏறாதான். எவ்வளவு நேரம் பத்துன்னு இருப்பாரு? 5 நிமிஷம் படுத்திருப்பா, 6 நிமிஷம் படுத்திருப்பா, 7 நிமிஷம் சிறுகுடல் பெருகுடல் இழுக்கும், அடி வயிறு வலிக்கும், சத்தம் போட்டு கதற தோணும். கொஞ்சம் கொஞ்சமா உயிர் அப்படியே வாய் வழியா போயிடும். பாக்குறியா? உங்களால முடியும். அப்படியே இருங்க. என்னடா இப்படியே படுத்திருக்கான்? இப்படிலாம் பண்ண அவர் சாவ மாட்டாருடா. அடிச்சுதான் சாவடிக்கணும். இல்ல யாருன்னா ஆம்பளை இருந்தா அவரை இறக்கி அடிங்கடா பாப்போம். அடிங்கடா. டேய் அடிக்க மாட்டேன்னு நினைச்சியா? டேய் அடுத்துறா. அடி வாங்கி சாவ போற பாரு. உங்களை காப்பாத்த வேற வழி தெரியலங்க. அடிங்கடா, 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 நல்லா அடிங்க. என்னடி சும்மா சீன் போட்டுங்கடா? டேய் வச்சிரு போ. என்னடி கத்தியா இருக்க? அடிங்கடா, அடிங்க. டேய் அவனை போட்டி தள்ளிட்டு அவன் போனதை காட்டிட்டு அப்புறமா அவனை கொல்றடி. என்ன பத்தி கவலைப்படாதீங்க. அங்க அத்தனை உயிர் இருக்கு. ஒருத்தரா சொல்லுங்க, 100 பேர்கிட்ட சொல்லுங்க, 1000 பேர்கிட்ட சொல்லுங்க. உங்களால காப்பாத்த முடியும். போக முடியாதுடி. ஓடி. டேய் எங்கடா? டேய் என்னடா பண்றீங்க? டேய் அவனை அடிக்காதீங்கடா. டேய் அவனை அடிக்காதீங்க. அடிக்காம எப்படி நான் சாவடிக்கிறது? டேய் அவனை அடிச்சா அவன் ஆக்டிவ் ஆயிடுவான்டா. நோ, என்னடா புதுசு புதுசா என்ன சொல்ற? புதுசா சொல்லடா. அங்க பாரு.